ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோனத்தான் தாவீதை மிகவும் நேசிக்கிறான். அப்படி நேசிக்க காரணம் தாவீதினால் கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ரட்சிப்பு. தாவீது மட்டும் வராமல் இருந்திருந்தால், தாவீது மட்டும் யுத்தம் செய்யாமல் இருந்திருந்தால் அந்த இடத்துல யோனத்தான் மடிந்திருப்பான். காரணம், யோனத்தான் சவுலுடைய குமாரன். கோலியாத் யுத்தத்துக்கு வந்து நிற்கிறான். எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஒன்று சவுல் அல்லது யோனத்தான், இப்படிதான் இருந்திருக்கும். ஆனால் யோனத்தான் நிற்க வேண்டிய இடத்துல, இன்னும் சொல்ல வேண்டுமானால் யோனத்தான் தோற்று போக வேண்டிய இடத்துல தாவீது வந்து ஜெயத்தை பெற்றுக் கொடுக்கிறார். இதை அறிந்து இதை ருசித்த யோனத்தான் தாவீதை மிகவும் நேசிக்கிறான். நேசத்தின் அடையாளமாக இந்த யோனத்தான் என்னெல்லாம் செய்கிறான் தெரியுமா? தாவீதோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்கிறான். உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறான். ஆமென். தாவீதோடு சமாதானமாகி தாவீதோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறான். நம்மை இரத்தத்தால் மீட்டெடுத்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதின் அடையாளமாய் அவரோடு கூட இந்த ஞானஸ்நான உடன்படிக்கையை நாம் செய்திருக்கிறோம். இன்னும் அதை யாராவது செய்யாமல் இருந்திருந்தால் காலம் செல்லாது. சகோதரா சகோதரி, அவர் தந்த ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். யோனத்தான் உடன்படிக்கை செய்கிறான். அடுத்ததாக என்ன செய்கிறான்? 4வது வசனத்துல யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழட்டி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுக்கிறான். நேசத்தின் அடையாளமாக யோனத்தான் செய்த அடுத்த காரியம் என்ன தெரியுமா? எது எது தன்னுடையதாய் இருந்ததோ அதையெல்லாம் தாவீதினுடையதாய் மாற்றுகிறான். நாம் ஆண்டவரை இப்படி நேசிக்கிறோமா? நம்முடையது அவருடையதாகட்டும். தம்மையே நமக்காய் தந்தவருக்கு நம்மை கொடுத்தாலும் ஈடாகாது. பேதுரு பாருங்கள், தன்னுடைய படகை அவருக்கென்று கொடுத்தார், அந்த படகு நிரம்பினது. ஆபிரகாமை பாருங்கள், தன்னுடைய குமாரனை அவருக்கென்று கொடுத்தார், அவன் வாக்குத்தத்த சந்ததியாய் மாறினான். உன்னுடையதை அவருக்கென்று கொடு, அது நேசத்தின் அடையாளம். அது மாத்திரமல்ல, யோனத்தான் செய்த அடுத்த காரியம் அதனுடைய 20வது அதிகாரம் 4வது வசனத்துல யோனத்தான் தாவீதை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதன்படி உமக்கு செய்வேன் என்றான். பொதுவாகவே நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் என் மன விருப்பப்படி எனக்கு தாரும் என்று. ஆனால் நேசிக்கிறவன் ஆண்டவரிடத்துல என்ன சொல்லுவான் தெரியுமா? உங்க மன விருப்பத்தை என்கிட்ட சொல்லுங்கப்பா, நான் அதை செய்யறேன். இதெல்லாம் நேசத்தின் வெளிப்பாடு. இப்படி செய்கிறோமா? இல்லை என்றால் செய்ய ஒப்பு கொடுப்போம். அவரை பற்றி கொள்வோம். அவரோடு உடன்படிக்கை செய்வோம். அவரோடு ஒப்புரவாகுவோம். நம்முடையதை அவருக்குரியதாய் மாற்றுவோம். அவர் உரிமை எடுக்க விட்டு கொடுப்போம். அவருடைய மன விருப்பத்தை அறிந்து செயல்படுவோம். இதுவே நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நேசத்தை வெளிப்படுத்துகிற விதம். இப்படி வெளிப்படுத்துவோமானால் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், எந்த நிலையிலும் எதற்குமே கர்த்தர் நம்மை விட்டு கொடுக்கவே மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, எப்படிப்பட்ட நேசத்தை ஆண்டவரே இந்த யோனத்தான் தாவீதின் இடத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறான். ஆண்டவரே, ஒரு மனிதனிடத்திலே இப்படிப்பட்ட நேசத்தை வெளிப்படுத்துகிறான் என்றால், தேவனே, நீர் எவ்வளவு அதிகம் செய்திருக்கிறீர். எவ்வளவாய் உண்மையில் நாங்கள் அன்பு கூற வேண்டும். இப்படிப்பட்ட நேச வெளிப்பாடு எங்களில் விளங்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.